அம்மா ஒரு சுமை தாங்கி நுரைப்பொங்கு காஃபியை பிள்ளையின் கையில் கொடுத்தாள் ஜானகி. ஏதோ சிந்தனையில் வாங்கி கொண்ட ரமேஷ் அம்மாவின் முகத்தை ஏறிட்டான். பார்க்க பரிதாபமாகவும் வியப்பாகவும் இருந்தது. என்னம்மா, உன்னோட பிடிவாதம் எனக்கு புரியவே இல்லை. நீ ஏன் அமெரிக்காவுக்கு வரமாட்டேன், கிராமத்திலே இருப்பேன்னு பிடிவாதமாக இருக்கிற? ஒரே குழப்பமாக இருக்கு. பேச்சிலே ஆதங்கம் துடித்தது. நன்னா சொல்லு ரமேஷ், இந்த கிராமத்தில் மாட்டையும் வச்சுட்டு வேலைக்காரையும் போட்டுக்காம தண்ணி இழுத்து வாசல் கொள்ளையெல்லாம் பெருக்கி தெளித்து வீடு பெருக்கி மெழுகி இதெல்லாம் அவசியமா இல்லை தலையெழுத்தா? வயசான காலத்தில் ஹாயா இருக்கிறத விட்டுட்டு உரத்த குளிரில் கத்துகிறார் ராமசுப்பு, ஜானகியின் கணவர். இதோ யாருப்பா, நான் 17 வயசுல உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவ. அதுலேருந்து 40 வருஷமா 2 நாத்தனார், ஒரு கொழுந்தர், மாமியார், மாமனார்னு எல்லோருக்கும் செஞ்சு உழைச்ச கையுது. சும்மா சோஃபாவில் உட்கார என்னால் முடியாது. சாகிற வரைக்கும் அது நடக்காது. ஆசைக்கு ஒரு நட அமெரிக்கா வந்தோம், எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் என்ன இருக்குது? என்னை யாரும் குத்த சொல்ல வேண்டாம். வேணுமானா உங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போ. நான் வேண்டாங்கல. ஜானகி கண்டிப்பான குரலில் கூறினாள். ஏதாவது மூளை கெட்ட மாதிரி பேசாத. பேச்சு இருக்கிற அளவுக்கு உன் உடம்புல தெம்பு இருக்கோ? போன மாதம் சிவராத்திரி அன்னைக்கு முழு பட்னி இருந்துட்டு பிடிவாதமாக சத்துமாவை தின்னு ராத்திரியே மயக்கமாக விழுந்த. டாக்டர் வந்து பார்க்குற மாதிரி ஆயிட்டு பொறுமைகிறார் ராமசுப்பு. ஏமா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறான். நானும் தம்பி பாஸ்கரும் நியூ ஜெர்சியில் பெரிய வீடாக வாங்கிட்டு கார் வசதியெல்லாம் பண்ணிட்டு சௌரியமாக இருக்கிறச்ச நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறது பார்க்குறவளுக்கும் பேச்சுக்கும் இடமாகி விடாதா? எவ்வளோ எடுத்து சொன்னாலும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது? அப்பா கூட வரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறார். உனக்கு என்ன ஆச்சாரமோ விரதமோ போ. அங்கேயும் ஓ இஷ்டப்படி இருக்கலாமே. யார் வேண்டானுங்கிறது? கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் இருக்க பழகிக்கணும். ரமேஷ், வர வேண்டாங்கிறது இல்லைப்பா. என்னால் அங்கே குடூரில் தவிச்சுட்டு 4 கிழமைன்னு இங்கே செய்கிற மாதிரி செய்ய முடியாமல் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. என் ஜாதகம் அப்படி. ரொம்ப உடம்பு முடியாமல் போனால் இருக்கவே இருக்குது. அப்போ வராமல் என்ன செய்ய போகிறோம்? தீர்மானமாக கூறிவிட்டு உள்ளே போனாள். ராமசுபுக்கு 2 பிள்ளைகள். இருவருமே கல்யாணமாகி நியூ ஜெர்சியில் இருக்கின்றனர். மூத்தவன் ரமேஷ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இளையவன் பாஸ்கர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். 2 பேரும் அடுத்தடுத்த ஊர்களில் இருக்கின்றனர். 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியா வந்து போவார்கள். நீயே பார் ரமேஷ், தினமும் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருந்து வாசல் கொள்ளையெல்லாம் தெளித்து மாங்குன்னு வேலை செய்கிறா. மாடு கறக்கிறதுலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறது. என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை. ஒரு ஆளையாவது போட்டிக்க கூடாதா? கேட்கவே மாட்டா. இப்போ கூட பாரு, பாக்கெட் நிறையா சாணம் கேட்டா பாய்லருக்கு உருண்டை பண்ணணுமாம். கர்மா, பாதி நாள் படவரப்பு ப்ரெஷர். வாட்டுகிற வெயிலில் சிவன் கோயில், பெருமாள் கோவில் பிரதோஷம், ராகு கால பூஜை உன்ன விடாமல் அலையிறா. எனக்கு ஒன்றுமே பிடிக்கல போ. ராமசுப்பு கூறி முடிப்பதற்குள் ஆரம்பிச்சாச்சா புராணத்தை? போதும் பேசினது. வாப்பா ரமேஷ், சூடா பொங்கலும் தொக்சும் பண்ணியிருக்கிறேன், சாப்பிடு. ரமேஷின் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனாள் ஜானகி. அம்மா, எனக்கு இப்போ ஒன்றும் வேணாம், பசியே இல்லை. எதுக்கு உடம்ப வருத்திட்டு இதெல்லாம் செய்கிற? நேரத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிறியா? டாக்டர் செக்கப் எல்லாம் போயிட்டு இருக்கிறியா? அது சரி, என்னம்மா இவ்வளோ மாவு கிளறி வச்சுருக்க? வடாதுக்கா? யாரம்மா கேட்குறா வடாமெல்லாம்? நீ ரொம்ப சிரமப்படுத்திக்கிற. வருத்தத்துடனும் சற்று கோபத்துடனும் ரமேஷ் கூறினான். நீயும் உங்கள் அப்பா மாதிரியே என்னை கோவிச்சுக்கிற. உங்களுக்கு அமெரிக்காவில் இதெல்லாம் கிடைக்காதே. கொடுப்பு அடுப்ப தான் செய்கிறேன். மாடியில் பிழிஞ்சு விடுவேன். நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளே காஞ்சிடும். ஐயோ அம்மா, என்ன நீ பேசுகிற?
எங்களுக்கு இந்தியன் ஸ்டோரில் கிடைக்காத ஜாமானே இல்லை. நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும்? உனக்கு எப்படி சொல்கிறதுனே புரியலை. நீங்கள் 2 பேரும் உடனே யுஎஸ் வரணும், எங்களோட இருக்கணும். நான் விசாவுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன். வேறு வழியே இல்லை. போப்பா சும்மா. அங்கே வந்து சோஃபாவே கதின்னு உட்கார என்னால் முடியாது. என்னாவது உளராத. ஏதோ நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மாங்கிற ஆசையாக இருக்கிறீங்களே, அதுவே நாங்கள் செஞ்ச புண்ணியம்தான். அம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோன்றுது. பாஸ்கரும் ரொம்ப சொல்லியிருக்கிறான். இந்த வீட்டை விற்றுட்டு சென்னையில் சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம். பாக்கி பணத்தை பேங்கில் போட்டுடலாம். வட்டியும் வரும். நானும் தம்பியும் யூஎஸ்லேருந்து வந்தால் தங்குறதுக்கு மாடனாக வசதியாக பார்த்து வாங்கிடுறேன். நீயும் இனிமே இந்த மாடு கண்ணுன்னு போராடின்ட்டு சிரமப்பட வேண்டாம் பாரு. அதுக்காவது நீ ஒத்துக்கிறியா? என்னப்பா இப்படி சடார்னு சொல்லிட்ட? உங்கள் தாத்தாவுக்கும் அப்பா காலத்து வீடு, நன்னா வாழ்ந்தாகி வந்த வீடு. இதை போய் விற்கிறதாவது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. ஜானகி தொண்டை அடக்கி கூறினாள். பின்ன என்ன, ஒரு வழிக்கும் வரமாட்டேங்கிற? இப்படி பழைய வீடாகி வந்தது, அது இதுன்னு சொல்லி கஷ்டப்பட தான் வேணுமா? தேவையா? ராமசுப்பு குறுக்கிட்டார். நீ சொல்கிறது நல்ல பிளான் தான். எனக்கு பூரண சம்மதம். உங்கள் அம்மாவை எதுவும் கேட்காத. எப்போ பாரு அவள் வீட்டில் கல்யாணம், இவா வீட்டில் சீமந்தம்னு ஓடின்ட்டு உடம்ப ஓடா தேய்ச்சிக்கிறா. வயசாயிட்டு இருக்கு. சென்னையில எல்லாம் ஃப்ளாட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களே யாருன்னு கண்டுக்க மாட்டாங்க. அப்படி தான் இவளை கொண்டு குடி வைக்கணும். அதுதான் சரிப்பட்டு வரும். ஊருக்காருக்கள்லாம் உழைச்சி கொட்டின்ட்டு. நல்ல ஐடியா நீ சொன்னது. நாளைக்கே இந்த வீட்டை விற்க ஏற்பாடு செய். சரிப்பா, நான் வீட்டுக்கு ஏற்பாடு செய்துடுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில் இருக்கிறான். அவன் மூலமாக ஒரு ஃப்ளாட்டும் புக் பண்ணிடுறேன். இன்னும் 2-3 மாதத்தில் நீங்கள் அங்கே கொடுத்துட போயிடலாம். பாஸ்கரும் குழந்தைக்கு முடி இறக்க இந்தியா வரப்போகிறான். அவனும் உங்களுக்கு வேண்டியதை செய்து செட்டில் ஆகிவிடலாம். அம்மா திருப்தியா? ஜானகியை ஏறிட்டு பார்த்தான். எனக்கு என்னப்பா வந்தது? என்னவோ செய். இருந்தாலும் இத்தனை வருஷமாக வாழ்ந்த வீட்டை விற்கணுமான மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. கண்களில் நீர் தழும்ப துடித்து கொண்டாள். வீணா சென்டிமெண்ட்ஸ்லாம் வேணாம். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அடுத்த 2 மாதங்களில் நங்கநல்லூரில் 2 மாடி கட்டிடம் ஒன்றில் 2வது பகுதியில் ஒரு வீடு புக் பண்ணி கிராமத்து வீட்டையும் விற்று விட்டார்கள் ராமசுப்பு. பாஸ்கரும் அவன் மனைவி உஷாவும் வந்து இருந்து வீட்டுக்கு வேண்டிய சகல வசதிகளும் செய்துவிட்டன. அப்பாட, அம்மாவுக்கு இனிமே ஊருக்கு உழைக்க வேண்டாம். அக்கடா என்று வீட்டோடு இருக்கலாம். ஜாலியா சௌரியமா இருங்க என்று நிம்மதி பெருமூச்சு விட்டன. 2 நாளில் பாஸ்கர் யுஎஸ் கிளம்ப வேண்டும். மருமகளுடன் வெளியே கிளம்பினர். ஜானகி கீழ் ஃப்ளாட் அம்மா வந்து அழைத்து போனார்கள். என்ன விஷயம் என்று அப்பாவும் பிள்ளையும் கீழே இறங்கி வந்தனர். டாக்ஸியில் ஒரு பெண்ணை தாங்களாக ஏற்றினார். பாஸ்கர் என்ன என்று கேட்க, என் மக தாங்க, பிரசவ வலி திடீர்னு எடுத்துருச்சு. பெரியவங்களா இருக்கிறாங்களேன்னு உங்கள் அம்மாவை துணைக்க அழைச்சிட்டு போகிறேன். டெலிவரி ஆனதும் வந்துடுவாங்க. எனக்கும் சமயத்துக்கு மனிதர்கள் யாரும் இல்லை. பயமும் கவலையுமாக கூறினாள் அந்த அம்மாள். உஷா, உள்ளே எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். காரில் ஏறினாள் ஜானகி. அப்பாவும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு நின்றிருந்தனர். மறுநாள் காலையில் குழந்தை பிறந்த செய்தியுடன் வந்தாள் ஜானகி. அப்பாவும் பிள்ளையும் முகம் கொடுத்து பேசவே இல்லை. எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கவும் டெலிஃபோன் வந்தது. கல்பாக்கத்தில் ராமசுப்புவின் தங்கைக்கு இருதய அறுவை சிகிச்சை, உதவிக்கு யாரும் இல்லை. உடனே ஜானகி அனுப்புவை. செய்தியை கேட்ட பாஸ்கர் திகைத்து வாயடித்து நின்றான். பாவடா, அவளுக்கு யார் இருக்கா? அவ குழந்தைகளும் வெளிநாட்டில் இருக்கா. நாம் போய் இருக்க வேண்டாமா? நாளைக்கே உங்களை யூஎஸ் அனுப்பிவிட்டு நானும் அப்பாவும் கிளம்புறோம். அப்பாவும் பிள்ளையும் ஒருவருக்கொருவர் பார்த்து விழித்தனர். அம்மா ஒரு சுமை தாங்கி, அவளுக்கு ஓய்ச்சல் என்பதே இல்லை என்ற பேரன்மையை உணர்ந்த பாஸ்கர் நீண்ட பெருமூச்சு விட்டான்.